ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, கலைஞர் டிவியும் ஆரி வச்சு செஞ்ச ஆரியும் அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோக்கு தான் இந்த வீடியோ செகண்ட் பார்ட்டு. அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் நிறைய விஷயங்கள் வந்திருந்தது. அதை பற்றின விஷயங்கள் சிலது இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆரி என்ன செஞ்சாருன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த விஷயங்களையும் நான் இந்த பதிவில் சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த டெலிகாஸ்ட் ஆன விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் 6 மணி நேரம் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு நிறைய விஷயம் பேசினோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 5 இடத்துல நான் பேசியிருந்தேன். ஆனால் 2 விஷயங்கள் தான் வந்திருந்துச்சு. இவருக்கு திருமணமாகாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு அது வந்திருந்தது. கிட்டத்தட்ட 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் எப்பயுமே ட்ராமா, சிங்கிங் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் சார் வாங்குவேன். வாங்கினதுக்கப்புறம் நான் படித்தது பிசியோதெரபிஸ்ட் சார், டாக்டர். படித்து முடிச்சது என்னோட கிளினிக் ப்ராக்டிஸ் போயிட்டேன். அது 30 வயசுக்கு அப்புறம் வாட்டர்மெலன் சாப்பிட்டு வாட்டர்மெலன் ஸ்டாராக உருவெடுத்திருக்கோம் சார். அது எல்லாருக்குமே தெரியும். என்னை பற்றி ஒரு ஜோடிதர் பேசியிருக்காங்க சார். தளபதிக்கு மட்டும் தான் வெறித்தனமான ரசிகர்களை பார்த்துருப்பீங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரோட ரசிகர்களை பார்த்துருக்கீங்களா? வெறித்தனமாக கைதட்டுறதோட ஆரவாரத்தோட எந்த மாவட்டம் போனாலும் கிட்டத்தட்ட பெரிய பெரிய ஆக்டர்ஸே ஆடி போய் அசந்து போய் உட்காந்துருக்காங்க சார். இது உண்மையே மேடம் சொன்ன மாதிரி கிரக பலன்களை தான் நான் நினைக்கிறேன். அது என்ன ஸ்டார்? அது வாட்டர்மெலன் ஸ்டார். பாருங்க, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஸ்டார் இருக்கிறது இந்த ஸ்டாருக்கே தெரியாம இருந்திருக்கு. நான் இந்த மேடையெல்லாம் நானே உங்களை தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் பொண்ணு கிடைக்காம இருக்கு சார். 30 வயசு தாண்டிடுச்சு. எப்ப பொண்ணு கிடைக்குன்னு இத்தனை பேர் இருக்காங்க, கேட்டு சொல்லுங்க சார். எந்த ராசிக்கு வேணும், எந்த நட்சத்திரத்துக்கு வேணும்னு கேட்கணும் சார். தனுசு போராட எந்த ராசியை கேட்டாலும் பொருந்தாதுன்றாங்க. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா? அவருக்கு இந்த வருஷம் கண்டிப்பா திருமணம் ஆகாது சார். ஏன் அப்படின்னு சொல்றேன், அவருக்கு இப்போ நம்ம எல்லாரும் வேலை பார்த்துட்டு நீங்க பிரஸ்டிக் போனீங்க, அவர் உடனே அவங்க ட்ரூப்பை வச்சு அவர் வேலை பார்க்குறாரு. 6ஆம் பாவம் அங்க வேலை செய்யுது சார். இங்க நான் செட்டுக்கு வந்தேன், இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு உடனே வீடியோ எடுக்கிறாரு. நாங்களும் நிறைய பேர் யூடியூப் வச்சிருக்கோம், பட் நாங்க யாருமே அந்த வேலையை செய்யல. அவரோட வேலையில அவ்வளோ கண்ணும் கருத்துமா இருக்காரு. அப்போ 6ஆம் பாவம் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதே போல போராட்டம், இந்த இடத்துல நீங்க எடுக்கக்கூடாதுன்னு நீங்க சொன்னா கூட அவர் கேட்கற நிலைமையில எல்லாம் இல்ல, அவர் எடுப்பார். அப்போ அது போராடி வெற்றி அடைகிறது. அப்போ 6க்கும் 8க்கும் நடுவுல 7 மாட்டிட்டு இருக்கு. ஸோ திருமணம் அப்படிங்கிறது இவ்வளோ அவர் இருக்கும்போது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். கேமராவை தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போற வேலையை குறைச்சிட்டு பொண்ணு எங்க இருக்குது, நம்ம எப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா என்ன ரெடி ஆகணும், மாப்பிள்ளையா நம்ம எப்படி போகணும், அதுல எல்லாம் கவனம் செலுத்தணுமா? 2வது மேஷ ராசியில இருக்கிற 3 நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரம் நல்லா இருக்கு அப்படிங்கிற பத்தி நான் சொல்லியிருந்தேன். அந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. மேஷத்துல இருக்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சிரமத்தை தான் சந்திப்பாங்க. பரணி ஒரு அளவுக்கு பரவாயில்லையா தப்பிச்சுப்பாங்க. கிருத்திகை தான் இருக்கிறதுல பரவாயில்ல. அந்த 3 நட்சத்திரங்கள்ல கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இப்பதான் ஒரு இடத்துல போடுறாட்டம்னு ரெடியா போடுங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. அந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. மிச்ச விஷயங்கள் எதுவுமே நான் பேசுனது வரல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல தான் எல்லாத்துக்கும், அவங்க யாருக்கும் ஜாஸ்தியாகவும் கொடுக்கல, யாருக்கும் கம்மியாகவும் கொடுக்கல. எல்லாருக்குமே ஒரே மாதிரி எல்லாருமே நிறைய பேசினாங்க. ஆனால் அதில் 1-2 தான் வந்திருந்தது எல்லா ஜோதிடர்களுக்குமே. அதே போல் எதிரில் இருந்து செலிப்ரிட்டிஸும் அப்படி தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்கள பற்றின பல விஷயங்களை எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. அவங்க எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க, அவங்க ஜேர்னி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. வைத்தியநாதன் சார் எல்லாம் அவங்க மனைவி பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். பட் அதெல்லாம் எதுவும் பெருசாக வரல. ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் பண்ணி தான் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? பசங்க பொண்ணுகள்லாம் நிறைய அந்த டான்ஸ் எல்லாம் ஒரு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட வரல, அந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் அவங்க ரொம்ப நேரம் 2 பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் ஆரி சாரும் நிறைய பேசினார். ஃபுல்லாக நிறைய பேர்த்து கூட ரொம்ப நல்லா நிறையா என்ன நடந்தது ஏது அப்படின்லாம் கேள்விகள்லாம் கேட்டார். அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. ஆனாலும் அது எல்லாமே கொஞ்சம் ஏரில் வரும்போது எல்லாமே கம்மியாக தான் வந்துச்சு. ஆதி சார் பேசினதையே கட் பண்ணும்போது அப்புறம் நம்ம பேசினதெல்லாம் எப்படி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கட் பண்ணி தான் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சது என்ன அப்படின்னு சொன்னால், கலைஞர் டிவியாக இருந்தாலும் சரி, அந்த டிவி அவங்க தயாரிப்பு குழுமம் அவங்க சொல்லி ஆரி சார் அந்த மாதிரி பேசியிருந்தாலும் சரி, இல்லை அவருக்கே தோணி
அவர் ஒரு விஷயத்த பேசியிருந்தாலும் ரெண்டுமே மிக சிறப்பாக யார் செஞ்சுருந்தாலும் அது மிக சிறப்பான ஒரு செயல் அவங்க செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, நான் அவரோட இந்த கிளிப்பிங்ஸ் போடுறேன். அவர் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப நல்லா பேசினார், எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகினார். அங்கே அவர் நிறைய பெர்ஃபார்மன்ஸும் பண்ணினார், வந்து இறங்கி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆரி சாரும் கேட்டுக்கிட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க. அவர் வந்து பண்ணார், ரொம்ப சிறப்பாக நல்லா சிரிக்க வச்சார் எல்லாத்தையுமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லோரும் அவரையே பார்த்து நல்லா சிரித்து ஒரு என்ஜாய் பண்ணோம். அது மாதிரியெல்லாம் பண்ணுறேன் நான் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு நல்ல பேருங்க வெளியே அப்படின்னு அவர் கொஞ்சம் அவரை பற்றியே பெருமையாக தான் பேசிக்கிட்டாரு. அதே போல் எல்லாரும் அவர் சிவாஜி மாதிரி அதை கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் ஒரு 4-5 தடவை ஷோவில் நான் சிவாஜி மாதிரி பண்ணுறேன்னு எல்லோரும் சொன்னாங்க, சிவாஜி மாதிரி பண்ணுறேன்னு எல்லோரும் சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டாரு அதை. பட் ஆனால் டிவியில் அது வரவே இல்லை. கரெக்டு தான் அவங்க பண்ணது. அப்போது அவர் வந்து அதை சொல்லிகிட்டே இருந்தார் 2-3 தடவை. அப்படியா, வாங்க எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டினாங்க. அந்த பொண்ணு பக்கத்தில் அந்த வாட்டர்மெலன் சாப்பிட்ற மாதிரியெல்லாம் பண்ணுறது நிறைய நேரம் ஒரு 10-20 நிமிஷம் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நல்லா பண்ணார். அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆரி வந்து அவர் கூட பேசி என்ன பண்ணுறீங்க, அவர் வந்து ஒரு டாக்டர், ஃபிசியோதெரபிஸ்டோ என்னமோ அந்த மாதிரி ஒரு டாக்டர் அவர். அதுவும் தொழிலும் பார்த்துட்ருக்கேன் சார், அது போக எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் நான் இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னார். அது எல்லாம் நல்ல ஆரியெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் பேசி ரொம்ப நேரம் அவருக்கு நல்ல மோட்டிவேஷனாக பேசினாங்க. நீங்கள் நல்லா வரணும், இன்னும் நல்லா பண்ணணும், எல்லாமே பேசினார். அதாவது கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு சங்கடமே ஏற்படுத்தாத மாதிரி அவ்வளோ அழகாக எல்லா விஷயங்களையும் அவருக்கு கன்வே பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு விஷயத்த சொன்னார். சொன்னதுக்கப்புறம் அவர் போய் அவர் இடத்துல உட்காந்ததுக்கப்புறம் அவர் இருக்கிறாரா இல்லையானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அமைதியாயிட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு ஆர்ப்பாட்டமாக தான் இருந்தார். எனக்கு நான் அப்படி பண்ணுறேன், நான் எனக்கு இப்படி பண்ணுறேன், எனக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் அதில் பெஸ்ட்டு, நான் சிவாஜி மாதிரி அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஆரி சார் கீழே கூப்பிட்டு எல்லாம் பேசி முடித்து கடைசியாக சில விஷயங்கள் பேசும்போது அவருக்கு சில விஷயங்கள் புரிதல் ஏற்பட்டதுனால அவர் அதுக்கப்புறம் பேசாமல் அமைதியாக இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது சும்மா நாம் ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு பொழுதுபோக்கு விஷயந்தான். இப்போது இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வா தமிழா வா அப்படின்றது ஒன்றும் பெரிய மோட்டிவேஷ்னல் மேடை கிடையாது. அது வந்து ஒரு பொது மேடை தான். எல்லாரும் வந்து எல்லாரும் கலந்துக்கிற எல்லாருக்குமான மேடை தான் அது. ஆனால் அந்த மேடையாக இருந்தாலும் நாம் பொழுதுபோக்கு விஷயங்களை தான் செய்கிறோம் அப்படின்னு இருந்தால் கூட அதுலேயும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்னு அந்த டீம் நினச்சது. அதை கரெக்டாக ஆரியவர்கள் கன்வே பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு எத்திக்ஸ் மாதிரி இருந்தது. நாங்கள் செய்கிறோம், ஒரு விஷயம் செய்கிறோம், பொழுதுபோக்கு விஷயம் தான் செய்கிறோம், இருந்தாலும் அதுலேயும் என்னென்னலாம் எங்களால் நல்லது செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க பார்த்தீங்களா. அது மிக சிறப்பாக இருந்தது. எனக்கும் அதே கொள்கை தான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த யூடியூப் வச்சு நடத்துகிறேன். நான் ஒன்று சும்மா பொழுதுபோக்குக்கு எல்லாத்தையும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லலான்னு சொல்லி நடத்தலை. நானும் எனக்கான ஏர்னிங்ஸ்க்காக தான் நான் நடத்துகிறேன். ஆனாலும் நான் என்னுடைய தன்மையிலிருந்து துளி கூட விலகாமல் மக்களை எந்த வகையிலும் ஏமாற்றாமல் அவங்களுக்கான உண்மைகளை மட்டுமே நான் எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு எனக்குள்ளே நான் ஒரு எத்திக்ஸ் வச்சுருக்கேன். அந்த எத்திக்ஸை நான் எந்த இடத்துலையும் மீறாமல் நான் நடந்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை அவங்க சரியாக செஞ்சதுனாலையும் தான் நான் இந்த பதிவே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வச்சு செஞ்ச ஆரி அப்படின்னு உண்மையிலுமே வச்சு செஞ்சது அப்படின்னா அதுதான் வச்சு செஞ்சது. அவரை கூப்பிட்டு வச்சு அவரை பாராட்டி அப்படி திணற பாராட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கே பறக்கிற மாதிரி ஆயிருக்கும். வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொன்ன அந்த தம்பிக்கு அவர் வயசெல்லாம் அவர் பேர்லாம் எனக்கு தெரியல. அவர் அப்படியே பறக்க வச்சாங்க. ஒரு மேகத்தில் பறக்கிற மாதிரி தான் அவர் இருந்தார். அவ்வளோ விஷயங்கள் அவரை பாராட்டி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் செய்கிறது மிக சிறப்பான ஒரு செயல். உங்களுக்கு இவ்வளோ லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்குறீங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான இடத்துல அவங்கள வழி நடத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து கொஞ்ச நாள், அதாவது வெறும் சந்தோஷத்தையே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் இன்னொருத்தர் இதே மாதிரி ஒருத்தர் வரும்போது மக்கள் அதுக்கு மாறிடுவாங்க. உங்களை ஒரு நேரத்தில் கைவிட்டுற கூட கூடும்.
ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு சில நல்ல கருத்துக்களையும் சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி வெறும் விளையாட்டா ஒரு கடந்து போகிற விஷயமா இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விஷயங்களை சொல்லும்போது உங்களை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரி அவருக்கு எடுத்து சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மிக சிறப்பாக தான் இந்த இதெல்லாம் செய்கிறீங்க. உங்களோட எல்லா செயல்களுமே ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கெல்லாம் உங்களை பார்த்ததுமே சிரிப்பு வர மாதிரி இருக்குது. ஜாலியாக இருந்தது உங்கள் கூட நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆனால் இது மட்டும் இல்லை உங்கள் வேலை. நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கணும், நீங்கள் நிலச்சி இருக்கணும் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி ஒரு மக்களை சந்தோஷப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ஏதாவது சில கருத்துக்களையும் அவங்களுக்கு தேவையான கருத்துக்களையும் எடுத்து சொல்லி நீங்கள் இதே மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை தவிர்க்கவே முடியாத ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது தான் உங்களுக்கு மதிப்பு. சும்மா வெறும் ஒரு சாதாரணமாக ஒரு காமெடினா ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கிறத விட நீங்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கணும், அதுதான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவருக்கு அப்படியே அவர் முகமே ஒரு மாதிரி நல்லா ஏதோ ஒரு புரிதல் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் மேலே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் அவர் இருக்காரா இல்லையானே தெரியல. அப்படியே பேசாமல் அப்புறம்தான் அவர் வந்து சுற்றி நடக்கிறதையெல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் நடுவில், எல்லாரும் சுற்றி இருக்காங்க, நம்ம தான் அட்ராக்டிவ் ஃபிகராக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் அவருக்கு இருந்துச்சு. நம்ம செஞ்சிட்ருக்கிறது கரெக்டு, நம்ம பண்ணுறத நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு மாயைன்னு கூட வச்சுக்கலாம். அது அந்த மாதிரி இருந்தவர் அதுக்கப்புறம் தான் புரியுது அவருக்கு இந்த உலகம் வந்து தவிர்க்க முடியாதவங்களை தான் சேர்த்திக்கும். கொஞ்சம் ஜஸ்ட்டு அந்த நேரத்துக்கான ஆட்களை வந்து ஒரு நேரத்தில் மறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு புரியும் போது தான் அவருக்கு வந்து இன்னும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற விஷயம், எல்லாம் என்ன தேவையோ அந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு புரிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், அது அவருக்குன்னு மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு அங்கிருந்த நிறைய பேர்த்துக்கு அது ஒரு ஐ ஓப்பனராக தான் இருந்துச்சு. அவர் சரியாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு அது ரொம்ப சரின்னு பட்டுச்சு. ஒருத்தங்க வந்து நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா நம்மளோட இருப்பு வந்து வெளியே வந்து எப்படி தெரியணும் அப்படின்னா இவங்க தேவை, 4 பேர் இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குது, இந்த வழியில் நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லி 4 பேர் யோசிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். சும்மா ஏனோ தானோன்னு நம்மளை பார்த்து எல்லாரும் சிரித்தா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயங்களையும் பார்த்து சிரிப்பாங்க, ஒரு காமெடியான விஷயங்களையும் பார்த்து சிரிப்பாங்க, ஒருத்தங்களை வந்து கேலி பண்ணியும் சிரிப்பாங்க இல்லைங்களா? சிரிக்க வைக்கிறதுல நிறைய ரகங்கள் இருக்குது. பட் நம்மளை சிரிச்சா கூட திரும்பவும் நம்மளை வந்து பார்க்குற மாதிரி, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா நம்மளை வந்து அவங்க மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு கருத்தோட அந்த சிரிப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரி சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதே அந்த இடத்துல அது எனக்கு தோணுச்சு, அவரை வந்து கரெக்டான பாதைக்கு திருப்புறதுக்காக அவரை கொஞ்சம் தூக்கி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி, ஆனால் நீ செய்கிற இந்த விஷயம் சரியில்லை, இன்னும் இந்த விஷயத்தை இவ்வளோ சிறப்பாக செய், அப்போ இன்னும் நல்லா வருவேன் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு மிக மிக சரியாக எனக்கு புரிஞ்சது. அதாவது தேன் தடவின ஒரு மாத்திரையாக தான் ஆரி அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டாரு. அவருக்கும் அது புரிஞ்சது, நிறைய பேர்த்துக்கும் அது புரிஞ்சது, எனக்குமே இன்னும் நம்ம நல்லா சிறப்பாக செய்யணும், யாருமே நம்மளை தவிர்க்கவே முடியாத இடத்துல நம்ம உட்காரணும் அப்படிங்கிற எண்ணத்தை எனக்கு கொடுத்தது. ஃப்ரெண்ட்ஸ், இதையெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் அந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். யாருமே உங்களை தவிர்க்க முடியாத இடத்துல நீங்கள் நிற்கணும். நீங்கள் வேண்டான்னு யாரும் நினைக்கவே முடியாது, நீ இல்லைன்னா அங்கே ஒன்றும் இல்லை அப்படி இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் நிற்கணுமோ தவிர ஒரு சாதாரணமாக நிற்காதீங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அன்னைக்கு நான் இதை தான் நான் சொன்னேன், அன்னைக்கு எனக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக எனக்கு அது அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி. அப்படி தான் இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். உங்களுக்கும் இதெல்லாம் கேட்குறப்போ திருப்தியாக நீங்கள் ஏதோ செய்யணும் அப்படின்னு உங்களுக்கும் தோணுது இல்லையா? அதை தான் எனக்கும் வேணும். அப்புறம் இன்னொரு டவுட் சார், நிறைய ஜோதிடர்களை வந்து நான் இன்ஸ்டால வாட்டர்மெலன் ஸ்டார் பேர் வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய ஜாதகத்தை அமைச்சுட சொன்னாங்க. அந்த பேர் யார் கொடுத்தா உனக்கு வாட்டர்மெலன் ஸ்டார்னு? வாட்டர்மெலன் ஆல்பம் சாங் பண்ணேன் சார். அப்போ வந்து அவங்க வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஆக்சுவலாக வர ஆரம்பிச்சிச்சு. மக்கள் மத்தியில் அது ரொம்ப ரொம்ப ஒரு ரசனையாக மாறிச்சு சார். அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்த்தது இல்லையா சார்? இல்லை, நான் அதிகம் பார்த்ததில்ல சார். நீங்க வாட்டர்மெலன் சாப்பிட்டுருப்பீங்க சார், ஆனா இவரு வாட்டர்மெலன் இல்லாமே சாப்பிடுவாரு. நான் கூட பார்த்ததில்ல. சீரியஸா தயவு செய்து பண்ண சொல்லுங்களேன். வாட்டர்மெலன் ஸ்டார் வாங்க சார், வாங்க. யாரெல்லாம் நினைக்கிறீங்க? வாங்க. நீ எந்த சைடு கையை ஆட்டுறத ஆட்ட போறீங்க வந்து
நைஸ். ரோலிங் ஆக்ஷன். இதுதான் வாட்டர்மெலன் ஸ்டாண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம் சார். இதை பண்ணி இவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டீங்க. ஆமாம் சார். ஓகே. உங்ககிட்ட ஒரு நடிப்பு தாகம் இருக்கு. எதையாவது ஒன்று செய்யணும்னு ஒன்று விரும்புறீங்களா? அதுதான் நகைச்சுவையாகவும் மக்களுக்கு பிடிக்குது. இந்த உயரத்தை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நடிகன்கிறவன் எங்கே தெரியுங்களா? தன்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டாதான் அது எந்த இடத்துல கொண்டு போய் ஒரு இடத்துல செல் பண்ணணும்னு தெரியும். எந்த இடத்துல செல் பண்ணணுன்னே தெரியலனா உங்கள் இடத்துல அது நின்றும். இது எதுக்கு சொன்னேன்னா தனுசு ராசி எய்கிற அம்பு ப்ராப்பர் கைடன்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.